வணக்கம் தோழர்களே. நாம் இன்றைய பதிவில் நீட் குறித்து சில கேள்விகளை முன்வைக்க போகிறோம். 10 வருடமாக நடத்தப்பட்ட நீட் தேர்வு சரியான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வரையறைகளையும் வகுக்காமல் 10 வருடம் தேர்வு நடத்தியிருப்பது வெட்கக்கேடு. இது மத்திய அரசின் படுதோல்வியை பறைசாற்றுகிறது. ஏன்னா 10 வருஷமாக தேர்வு நடத்தி குளறுபடி, வினாத்தாள் கசிவு, என்ன 12வது சிபிஎஸ்சியில் மதிப்பீட்டு தேர்வு முறையில், டிஜிட்டல் முறையில் அதில் குளறுபடி. என்ன நீங்கள் என்ன தான் செய்கிறீங்கன்னு தெரியல. உங்களால் 16 மாணவர்கள் இறந்துருக்காங்க. சரியான அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்காதனால இந்த அனிதா போன்ற மாணவர்கள் செய்தி பிரிவுக்கு ரிப்போர்ட் அளிக்கக்கூடிய தைரியம் மிக்க அந்த மாணவி பேட்டியில் சொல்கிறா. என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் படிக்கிறது அரசு பள்ளி சிலபஸ்ஸு, ஆனால் அதில் ஒரு கேள்வி கூட நீட்டில் வரல. எல்லாமே நேஷ்னல் சிலபஸ்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்கள் படித்த சிலபஸ்லேருந்து கேள்வி கேட்கலாம். தைரியமாக அந்த பொண்ணு செய்தி பிரிவில் ரிப்போர்ட்டு அளித்த பெண்ணு எப்படி இறந்துருக்கும், எப்படி இறந்துருக்கும் அந்த மாணவி, அனிதா மாணவி எப்படி இறந்துருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் பதில் சொல்லுங்கள் மத்திய அரசு, மிஸ்டர் மோடி அவர்களே. சரி, 10 வருஷம் தேர்வு நடத்துகிறீங்களே, இந்த வினாத்தாள் கசிவு எப்படி ஏற்பட்டிருக்கு? என்ன ஒரு வழிகாட்டு நெறிமுறை அந்த மாணவர்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கராச்சியில் தேர்வு சிலபஸ் கராச்சியில் சென்டர் கராச்சியில் போட்டிருக்காங்க. இப்படி இருக்க உங்களுடைய லட்சணம். அப்படி இருக்கும்போது மாணவர்களுக்கு என்ன வழிகாட்டு நெறிமுறை 10 ஆண்டுகளாக நடத்திருக்கீங்களே நீட் தேர்வு, மாணவர்களுக்கு தேர்வு குறித்து என்ன வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்கீங்க, என்ன வரையறையிலே அந்த மாணவர்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இப்போ 16 மாணவர்கள் இறந்துருக்காங்களே, இதற்கு யார் பொறுப்பேற்கிறது? அந்த இறந்து போன பெற்றோர்களுக்கு யார் பதில் சொல்வது? சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு தவறும் யாரை பாதிக்குது? மாணவர்களை பாதிக்குது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். மேலும் நீட் மாநில கல்வி சிலபஸ், அரசு கல்வி, ஒவ்வொரு மாநில அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சிலபஸ் மையமாக வைத்து வினாத்தாள் கேட்கப்பட வேண்டும். நேஷ்னல் சிலபஸ்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அது மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் தான் நாட்டின் முதுகெலும்புகள். நாட்டின் வளர்ச்சிக்கு யார் காரணமாக இருக்கிறது? அரசு பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தான் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் துணை புரிவராக இருக்காங்க. நீங்கள் அந்த சிலபஸ்லேருந்து கேள்விகளை கேட்காமல் நீங்கள் நேஷ்னல் சிலபஸ்லேருந்து கேள்வி கேட்குறீங்களே, அந்த மாணவர்கள் எப்படி தேர்வுகள் எதிர்கொள்வார்கள் என்று கொஞ்சம் கூட யோசித்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பகுத்தறிவு இருந்தால் தான் நீங்கள் நாட்டை எப்பயோ வல்லரசாக்கியிருப்பீங்களே. பகுத்தறிவு இல்லாத மதவாதிகள் சிந்தனையுடைய ஒரு அரசாக செயல்படுறீங்களே மத்திய பாஜக அரசு, ஒன்றிய மோடி அரசு. ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏதுவாக கேள்வியை கேட்க தெரியாது. அவங்களுக்கு நுழைவுத் தேர்வில், எம்பிபிஎஸ் நீட் நுழைவுத் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெறும் அளவுக்கு நீங்கள் ஏன் வினாத்தாள் தயார் செய்யலை என்ற கேள்வி முன்வைக்கப்படுது. இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் மாநில உரிமையை பெறணும். வினாத்தாள் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடிய சிலபஸ்லேருந்து கேள்வி எழுப்பு என்பதை நான் கட்டாயத்துடன், கண்டிப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.